ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக உமன்ஸ் வேர்ல்டு கப் போயிட்டுருக்கு, இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மேட்ச் ரொம்பவே முக்கியம். ஸோ அது ரிலேட்டடான ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கான மேட்ச் ஆனது அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட நடக்க போகிறதா இருக்குது. லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிச் ரிப்போர்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 140 to 160 காம்படிட்டிவ் ஸ்கோராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம அதை லைட்டாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா வி ஆர் பிளேயிங். ஸோ கண்டிப்பாக ஒரு 180+ இருந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு கண்டிப்பாக சாதகமாகவே இருக்கும். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுக்கிற மாட்டேங்காங்க. ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் டேக்கர்ஸாக இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துக்கிட்டிங்கனாலுமே தீப்தி சர்மா, ஸ்ரீசரணி, ராதா யாதவ் ஜெயிச்ச மேட்சஸில் எல்லாத்துலேயுமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நல்லா இருந்திருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட்டு இருந்து விக்கெட்ஸ் பெருசாக எதுவுமே வரல. அதுவும் ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாத்துமே டாப் ஆர்டர்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ரித்தி மந்தனா ஒரு 2-3 மேட்சஸில் 60+ அடித்தாங்க. அடுத்தது சஃபாலி வர்மாட்ட இருந்து ஒரு மேட்ச் வின்னிங் 50 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டர்ஸ் இருந்து வருதே தவிர்த்து மிடில் ஆர்டர் அந்த 3 to 6 இருந்து கன்சிஸ்டன்ட் ரன்ஸ் வரல. அது இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்கும். வேறஸ் நம்ம ஆஸ்திரேலியான்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய சைட், ஓப்பனிங் பெத்மோனிலிருந்து லிச்ஃபீல்டு, எல்ஸ்பெரி, ஆஷ் கார்டனர்ன்ட்டு எல்லாமே டாப் பிளேயர்ஸ். ஆஸ்திரேலியன்ஸ்ட்டு இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னைக்கான மேட்ச் ஆனது லார்ட்ஸ் நடக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸோட கைகள் கண்டிப்பாக ஓங்கியிருக்கும். ஸோ இந்தியன்ஸும் நல்ல ஃபேவரேட்ஸாக இந்த மேட்ச்சில் பார்க்கப்படுது. இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உமன்ஸ் இன்டர்நேஷ்னலில் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தால் போதும், தீப்தி சர்மா தான் லீடிங் விக்கெட் டேக்கராக இருப்பாங்க. ஸோ இன்னைக்கான மேட்ச்சில் அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்ட்டு பார்க்கலாம். T20 கிரிக்கெட்டில் மட்டும் ஸ்மிருதி மந்தனாவை ஆஷ் கார்டனர் 10 டைம்ஸ்க்கு மேலே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க 2 பேர்த்தோட பேட்டில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் 2018 3 மேட்சஸ் மட்டும்தான் லாஸ் ஆகிருக்காங்க. அதில் 2 மேட்சஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவ் நோட்ஸும் டீம் இந்தியாவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கான மேட்சை ஜெயிச்சா மட்டுமே போதும், செமிஃபைனல் ஸ்பாட்டை ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.